திரு அர்ஜுனமூர்த்தி, தேர்தல் முடிகிற வரைக்கும் மாத்தாதீங்க இந்த ஆளுநரை அப்படின்னு திமுக தரப்புல முதல்வர் கோரிக்கை வச்சார். அதை மீறி இப்போ மாற்றமும் நடந்திருக்கு. மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாட்டையும் பாஜக கூர்ந்து கவனிக்குது. இந்த தேர்தலை மேற்கு வங்கத்திலையும் ஆட்சியை பிடிக்கணும், இங்கேயும் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது நோக்கம். அதோடு இந்த ஆளுநர்கள் மாற்றத்தையும் பொருத்தி பார்க்கிறார் திரு ஆர்கே. அவங்க சார் ராதாகிருஷ்ணன் சார் சொன்னதில் முக்கியமான கருத்தை எதை எடுத்துக்கணும்னா, கவர்னர் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் எஸ்ஐஆர் வந்தா. அப்படி வரும்போது இங்கே ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாக நம்மளோட எக்ஸ் கவர்னர் ஆர்.என். ரவி போயிட்டாருன்னு தெரில, இன்னும் விபச்சாரம் நடந்ததான்னு தெரில, பிரிவு வச்சோம் பண்ணணும். அது நடந்த பிறகு தான் சொல்ல முடியாத. அவரை அங்கே எடுத்துகிட்டு போனதில் ஒரு கவர்னர் ஆட்சி அமைக்கும் போது அவர் செயல்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிற மாதிரி சார் சொன்னாங்க. அது அரசியலமைப்பில் என்ன நடக்கும் எது நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. அதில் நம்ம ஜோசியம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையுதுன்னு வச்சுக்கோ, அவங்க ஆர்.என். ரவிஜிக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா, திமுக அவருக்கு நல்ல அரசியல் சொல்லி கொடுத்துருக்காங்க, கடுமையான அரசியல். இந்த 5 ஆண்டுகள் அவர் ஐபிஎஸ்சில் படித்தது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் மட்டும்தான் படிச்சுட்டு வந்தார். திமுக ஒரு குருகுலம் நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு. அரசியல்னால் என்ன, அரசியலோட வியூகங்கள்னால் என்ன, அரசியலில் எப்படி கான்ஸ்டியூஷனில் எதுக்கும் போது கவர்னரை மையப்படுத்தி அதை வலிமையாக எதுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கார். அப்படி சார் சொல்கிறபடி அப்படி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆனால் கூட நான் அதுக்கு பாராட்டுதல் தருவேன். ஏன் பாராட்டுதல் தருவேன்னா, திமுக அவருக்கு நல்ல ஒரு கல்விக்கூடம். யாருக்கு பாராட்டு தருவீங்க? அது மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கே ஒரு பாராட்டு செய்யலாம். ஏன் செய்யலாம்னா, இப்படி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கவர்னராக அங்கே பொசிஷன் பண்ணி, வெஸ்ட் பெங்கால் மாதிரி கொஞ்சம் அன்ரூலி ஸ்டேட்டில் இந்த மாதிரி ரூலர் தெரிஞ்ச ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தெரிஞ்ச ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவரை, அதுவும் திமுக அவர் நல்ல அப்படியே நல்ல சிற்பி மாதிரி செதுக்கி இருக்காங்க. சிற்பி மாதிரி செதுக்கி இருக்கும் போது இவர் சொன்னதெல்லாம் உண்மையாக நடக்குதுன்னா, அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட்டில் நிச்சயமாக ஒரு நல்ல ரூல், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அந்த ஸ்டேட்டு எவ்வளோ நெருக்கொலைஞ்சு இருக்குது, எந்த அளவுக்கு அங்கே ரீஜனலாக எவ்வளோ மத துவேஷமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ மத துவேஷம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொருத்தமான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு நம்ம மோடிஜி அவர்களை நம்ம பாராட்டணும். அதோட சேர்ந்து திமுக இவருக்கு கொடுத்த நல்ல கல்வி இருக்குல்ல, அரசியல் கல்வி, அதுக்கு நமக்கு திமுகவையும் இங்கே பாராட்டணும். இல்லை, ஆளுநரை மாத்தாதீங்க, பொலிட்டிக்கலாக எங்களுக்கு அவர் இருந்தால் கெயின்னு திமுக இங்கே சொல்லுதுன்னா, அதே நிலைப்பாட்டில் தானே மம்தாவும் மேற்கு வங்கத்தில் இருப்பாங்க. ஆர்.என். ரவி போகிறது பொலிட்டிக்கலாக மம்தாவுக்கு லாபம்னா தானே இருக்கும். திமுகவை கடந்த நிறைய கவர்னர்களோட உறவை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா, எல்லா கவர்னர்களையுமே ஃபண்டமெண்டலாக திமுகவுக்கு ஒரு ஒப்பீனியன் உண்டு. அவங்க ஒரு கட்சியாகவே கவர்னர் வேண்டாம், ஆளுநர் தேவையில்லை, தேவையே இல்லை, ஆட்டுக்கு ஏதோ சொல்லுவாங்க, ஆட்டுக்கு இது மாதிரி அவங்க அது மாதிரிலாம் அழகாக ஊமைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இவங்களுக்கு எந்த கவர்னரோடையும் ஒத்துப்பாது. அதோட காரணம் என்னன்னா, திமுக தானே முழுக்க இவங்களுக்கு முடியாட்சி மேலே நம்பிக்கையே கிடையாது. அதனால் முடியாட்சி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே குடியாட்சின்னு கவர்னர் எதுக்கும்போது பேசிட்டு, ஆனால் இவங்களோட கவர்மெண்ட் வந்தோன்னே இவங்களுக்கு முடியாட்சியோட பழைய மரபணு உட்காந்தோன்னா முடியாட்சியாளர்கள் மாதிரி இந்த அரசாங்கத்தை நடத்தணுங்கிற ஒரு மிகப்பெரிய உந்தல் வந்துடும். அந்த உந்தல் சத்தில் தனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், தன்னை கேள்வி கேட்க ஒருத்தர் இருக்கார், டெய்லி கேள்வி கேட்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பதட்டம் வந்துடும். இந்த பதட்டத்தில் எப்போதுமே கவர்னரோட ஒத்துப்பாது. மொத்த எந்த ஸ்டேட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னரோட எல்லா அரசாங்கமும் சீஃப் மினிஸ்டரும் அழகாக ஒத்து போவாங்க. இவங்க யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க விஸ்வநாத்ஜி எதுக்கு கொண்டாந்துருக்காங்கன்னா, இங்கே மெயினாக ஒரு அரசியல் ஆற்றல் மிக்கவர், கோவாவில் அரசாங்கத்தில் இருந்தவர், மினிஸ்டராக இருந்தவர், ஸ்பீக்கராகவே இருந்தவர், வழிநடத்தினவர், ஸ்பீக்கராக இருந்து வழி நடத்தினவர், இப்படிப்பட்ட ஒருத்தர் வரும்போது இவங்களால குற்றம் குறையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திமுகவுக்கும் திரு ஆர்.என். ரவிக்கும் மட்டும் ஒத்து போகலைங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கும் ஆளுநருக்கும் ஒத்து போல,
கேரளாவில் பினராயி விஜயனுக்கும் ஆளுநருக்கும் ஒத்துப்போல, மேற்கு வங்கத்துல மம்தாவுக்கும் ஆளுநருக்கும் அதுக்கு ஒத்துப்போல. காரணம் என்னன்னா அவங்க வந்து ஆளுநரை எப்படி பார்க்கறாங்க, ஏற்கனவே கேசிஆருக்கும் தமிழிசைக்கும் இல்ல ஒத்துப்போல. ஏன் இந்த மாதிரி ஆளுநரை பார்க்கறாங்க? இந்த எல்லா பாஜக எதிர்ப்பு மாநிலங்கள் எல்லாமே ஏன் ஆளுநரை வந்து எதிர்க்கிறாங்கன்னா, அவங்க ஆளுநரை வந்து பாஜக பிரதிநிதியா பார்க்கறதோட துன்பம் தான் இது. ஏன்னா அவங்களோட பார்வையிலே ஒரு தேவையில்லாத ஒரு தவறான பார்வை, ஒரு கண்ணோட்டத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன கண்ணோட்டத்தை எடுத்துட்டு வராங்களோ அவங்கள ஒரு சாதாரண கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்னு பார்க்கறதே இல்லை. அவங்க ஏதோ பாஜகவோட ரெப்ரசன்டேட்டிவாகவும் அவங்க பாஜகவுக்காண்டி தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கதாகவும் இவங்களை ஏதோ ஸ்பை பண்ண வந்தவங்க மாதிரி இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. சார், குஜராத் மாநில முதல்வராக தான் இவ்வளவுக்கும் பிரச்சனையே. குஜராத் மாநில முதல்வராக திரு நரேந்திர மோடி இருக்கும்போது அப்போ இருந்த ஆளுநரை அவர் காங்கிரஸ் பிரதிநிதியாக பார்த்து எதிர்த்தார். அப்படி சொல்றதுக்கு இல்லை, அது வந்து சப்ஜெக்டிவாக பார்க்கலாம். அதில் என்ன சப்ஜெக்ட் ரீசனாக எதிர்த்தாங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் குஜராத்து அவங்க நரேந்திர மோடிஜி அவர்களை மட்டும் சொல்ல, நீங்கள் மொத்த எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸு எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க தன்னைய, எந்த மாதிரி வந்து அவங்க ஆளுநர்கிட்ட வித்தியாசப்படுத்தி பார்க்குறாங்கிறதானே நீங்கள் சொல்ல. ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் முதல்வருக்கும் ஆளுநருக்கு மட்டும் பிரச்சனை வர மாட்டேங்குது? தமிழிசை அவர்களை வந்து தெலுங்கானாவில் எந்த அளவுக்கு துன்பப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க, கொடியேற்ற கூட கூப்பிட மாட்டாங்க. தொடர்ந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து ஆளுநரை எதிர்க்கிறது ஒரு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுலேருந்து ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் எனக்கு வந்து RN ரவி அவர்களை அதிகமாக கடுமையாக திமுக எடுத்ததுக்கு காரணம், அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஒரு பிராமண துவேஷம் உண்டு. அவரை ஒரு பிராமணராகவும் சேர்த்து பார்த்ததோட விளைவு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் திருவள்ளுவர் சொன்னாலும் சரி, வள்ளலார்கிட்ட போய் பார்த்தாலும் சரி, தமிழில் பேச ஆசைப்பட்டாலும் சரி, தமிழகம்னு சொன்னாலும் சரி, எதை சொன்னாலுமே அவருக்கு அந்த கடந்த கால நினைவுகள், பிராமணர்களை எதிர்த்து ஜாதியாக பிரித்த திமுக கட்சிக்கு இந்த உணர்வு ஜாஸ்தியாக இருக்கிறனால அவர் எக்ஸ்ட்ராவா வெறும் கவர்னரை பார்க்கல, பாஜக அரசியலமைப்பு சட்டத்தின் தாண்டி ஒரு பிராமணராகவும் அவர் சாதிக்குள்ள கொடுக்க வேண்டியது. இது வந்து இல்ல அவங்களுக்கு அந்த துவேஷம் எதுக்குறாங்க, இல்ல துவேஷம் அவருடைய செயல்பாடுகளை தானே. ஏன் அந்த அளவுக்கு வந்து ரோசையாவோட நெருக்கமா இருந்தாங்களா, இல்ல பர்னாலா வந்து இவங்களோட அரசாங்கத்தை கவுக்கிற மாதிரி சந்திரசேகர் கவர்மெண்ட்ல சூழ்நிலை வரும்போது சுர்ஜித் பர்னாலோட அவ்வளோ இணக்கமாக இருந்தாங்க, அவராலையும் இவங்களை காப்பாற்ற முடியாமல் போச்சு. அதுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியாக தூக்கிட்டு வந்து அவர் இன்னொருத்தர கவர்னர் ஆக்கலையா அவங்க யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்ல. அதனால இவங்களோட கணக்கு என்னன்னா, திமுகவோட என்னைக்கும் நடக்கிற கணக்கு என்னன்னா, அவங்க ஃபாத்திமா பிபி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க ஜெயலலிதாவோட இணக்கமாக இருந்ததுக்கு எவ்வளோ கிண்டல் கிருத்துறவங்கள் பண்ணாங்கிறது உலக அறிஞ்ச இதெல்லாம் சரித்திர நிகழ்வுகள் இருக்கு சார். ஃபண்டமெண்டலாக திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, திமுகவில் எப்போதுமே ஆளுங்கட்சி வந்து அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆளுங்கட்சி இவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா இந்த பிரச்சனை அதிகமாக பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட உறவாடி இருக்கும்போது இவங்களுக்கு இவங்களே தேர்ந்தெடுத்து ஒரு கவர்னர் பிரதிநிதியை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுக்குவாங்க.